வீட்டுக்கு? ஆனந்தியா பூமாரி, உன்கிட்ட ஆனந்தி நம்பர் இருக்கா? ஆமா, நம்பர் இருக்க தானே செய்யுது. ஏன் எதுக்கு கேக்குற? அப்புறம் என்ன, ஃபோன் பண்ணி அவகிட்டே காலு. அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போயிருக்கா எப்போ போறேன் எப்போ வர்றேன்ட்டு. சும்மா எல்லாத்தையும் என்கிட்டே வந்து கேட்காதீங்க. என்னாச்சு அனு, ரொம்ப கோவப்படுற? கோவம்லாம் படலையே, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளோதான். சரி அனு, வெங்காயம் மட்டும் கட் பண்ணணும், கொஞ்சம் வந்து கட் பண்ணி தரியா? ஏன் பூமாரி, நான்லாம் இனிமே இந்த வீட்ல வேலை பார்க்க முடியாது சரியா? வேணும்னா நீ போய் பாரு. ஏன் அனு இப்படி எடுத்து இந்த மாதிரி பேசுற? நான் வந்ததே நேத்து நைட்டு தான், எதுக்கு இப்படி என்கிட்ட நடந்துகிட்டு இருக்க? உன்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு நினைச்சியோ பூமாரி? உன் மேல எனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க போறேன் சரியா? அதனால நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கோ, நான் பார்க்க மாட்டேன். என்ன சொல்றானு? கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல இருக்க போறியா? அதுக்கப்புறம் எங்க போக போற? அதுக்கப்புறம் வெளியே தனியா போறோம். தனியாவா? தனியா எங்க அனு போக போற? உன் வீட்டுக்கு போக போறியா? நாங்க எங்கனான்னு போவோம். நாங்களா? பாப்பாவையுமா தூக்கிட்டு போக போற? ஏன் அனு, பேசாம இங்க இரியா? எதுக்கு போற? நான் தான் இங்க வந்துட்டேன்ல. ஓ, நீ வந்துட்டா நாங்க இங்கே இருக்கணுமோ? அது இல்ல அனு, ஏன் இப்படி என் மேல கோவமா நடந்துக்கிடுற? ஒண்ணுமே புரியல. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ பூமாரி, நான் உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கோவமெல்லாம் ஒன்றும் நடந்துக்கிடல. நான் உன்கிட்ட உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்புறம் பாப்பா, அதுக்கப்புறம் கவின் எல்லாரும் வீட்டை விட்டே போக போறோம். உனக்கு தெரியுமா? சும்மா விளையாடாத அனு. ஓ, நான் சொல்றது இப்போ உனக்கு விளையாட்டா இருக்கா? நாங்க ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போவோம்ல, அப்ப தெரியும் விளையாட்டா என்னன்ட்டு. சும்மா ஏதாவது பேசாத அனு. ஆனியன் கட் பண்ணி தர முடியுமா? இல்ல நானே பாத்துக்கிடவா? அதான் சொல்லிட்டேன்ல, நானே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். ரெஸ்ட் எடுத்துட்டே போறேன். இந்த வீட்டில் சோஃபாலெல்லாம் நல்லா உட்காந்து தூங்கி எஞ்சிட்டு போறேன். அப்புறம் தான் இந்த வீட்டை தேடாம இருக்கும். என்ன ஆச்சு உனக்கு? காலையில எஞ்சி ஏதாவது கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாரு, நானா லூசு? சொல்லுவேன். இனிமே நீ யாரையும் என்னை பார்த்து லூசுன்னு சொல்ல முடியாது சரியா? நான் இனிமே இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். என்னமே செய்யுங்க. இவளுக்கு காலங்காத்தால என்ன கிறுக்கு வந்துருன்னு தெரியல. இவகிட்ட வாயை கொடுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா வேணும் தான். ஒரு ஆனியன் கட் பண்ண சொன்னதுக்கு என்ன டிராமாலாம் போடுறா. இவ பாப்பா கவின் எல்லாரும் வீட்டை விட்டு போக போறாங்களா? இதை நாங்க நம்பணும். இவ போட்டும், பாப்பாவாச்சும் வாயை திறந்து பேச மாட்டா, அவளும் கூட போயிடுவா. கவின் எப்படி போக முடியும்? கொஞ்சமாச்சும் லாஜிக்கா பேச வேண்டினே. கவினாச்சும் இந்த வீட்டை விட்டு போறதாச்சும். அவ்வளவுதான். அனு மட்டும் இதை பத்தி கவின் கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணை வீங்கி இங்கேயே வந்து கிடக்க வேண்டியதுதான். சும்மா இவளுக்கு தான் வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. இந்த ஆனந்திக்கு என்னாச்சு? அவ எதுக்கு வீட்டை பார்க்க போனா? சித்தி தான் இவளை கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்க பொங்கலுக்கு. வேற எப்பதான் போனா? அத்தை கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அத்தை நல்லா தூங்கிட்டு வேற இருக்காங்க. சரி வரட்டும், அப்புறமா கேட்டுக்கிடலாம். எங்க போனாலும் வேலை என் கையில தான் இருக்கு. சமையல் கட்டு ஃபுல்லா என் கையில தான். எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணும் போல. என்ன இவ திருன்னு முழிக்கிறா? ஒருவேளை நான் சொன்னதை நம்பலையோ? காவினே சரின்ட்டாரு. இவெல்லாம் நம்பினா என்ன, நம்பாட்டி என்ன? எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு போயிடணும்ப்பா. இங்கே இருக்கவே கூடாது. இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்தாலே நம்மளுக்கு கடுப்பா இருக்கு. எப்படா அந்த வீட்டை விட்டு போய் நல்லா நிம்மதியாக வாழ போறோன்ட்டு இருக்கு. அனு, கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துரும். வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். நல்ல வீடு, நல்ல ஜாலியா நீ பாப்பா அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் இந்த பூமாரிலாம் வந்து என்கிட்ட ஆனியனை கட் பண்ணு, இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணுன்னு சொல்லவே மாட்டா. நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இருப்பேன். ஜாலியா இருப்பேன். எப்படி ஜாலியா. பூமாரி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடு மாதிரியே இருக்கு. பூமாரி, வீட்டை நல்லா நீட் பண்ணிட்டியே. எப்ப பண்ண இந்த வேலையெல்லாம்? நேத்து நைட்டு பண்ண அத்தை. நேத்து தானே நீ வந்த, அதுக்குள்ள அந்த வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு செய்யணும். இருக்கட்ட, சும்மா தானே இருக்கும். எல்லாம் தூசி அடைஞ்சு போய் இருந்துச்சு. யாருமே கிளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி இருந்துச்சு. அதான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். அதான் பூமாரி மாதிரி ஒரு மருமக வேணும்ங்கிறது. நீ இல்லாம போனதுனால இந்த வீட்டுல ஒரு வேலை நடக்கல பாத்துக்கோ. ஒரு வேலை நடக்கலையாம? சரி. இனிமே பூமாரி மருமகளை வச்சே எல்லா வேலையும் நடத்தட்டும். நம்ம தான் இந்த வீட்டை விட்டே போக போறோம்ல, ஜாலியா இருக்கலாம். அத்தை, சமையல் என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. ஆனா நல்ல வாய்க்கு ருசியா இருக்கணும் பூமாரி, சொல்லிட்டேன். ஒரு மாசமா வாய் செத்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். ஏன் அத்தை, நான் சமைச்சது என்ன நல்லாவே இல்லையோ? ஐயோ அனு, நான் அப்படி சொல்ல வரலையே. நீ சமைச்சதும் நல்லாதான் இருந்துச்சு. இருந்தாலும் பூமாரி சமையல் கிட்ட வரமாட்டேங்குது. அவ சமையல பார்த்து கத்துக்கோ அனு. இன்னுமா நீ கத்துக்கிடாம இருக்க? ரொம்ப பண்ணாதீங்க அத்தை. அவ இல்லாததுனால நான் உங்களுக்கு பார்த்து சமைச்சு தந்திருக்கேன். சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அனு, நான் கோவமாலாம் ஒன்றும் உங்ககிட்ட பேசலையே. சாதாரணமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். பூமாரி சமையல்ல அது சொல்லவே முடியாது அனு.
அப்படி ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னா அவ வந்து நமக்கு சமைச்சு தரோங்கிற சந்தோஷத்துல சமைப்பா. ஆனா நீ சமைக்கல, இவங்களுக்கா சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்போட சமைப்பேன்னு நினைக்க. அதான் அந்த டேஸ்ட் தான் மிஸ் ஆகுது. கவலைப்படாதீங்க அத்தை, நான் இனிமே இந்த வீட்டில் இருந்தா தானே உங்களுக்கு சமைச்சு தர்றதுக்கு, உங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு. நாங்க தான் வீட்டை விட்டே போக போறோமே. வீட்டை விட்டு போக போறியா? இதுக்கா நல்லா ஆள் வந்து சேர்ந்தேன். சும்மா தான் சொன்னேன், அதுக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடாத. உனா பெட்டியை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுற. அத்தை, கவினும் வீட்டை விட்டு போக போறாரு நானும் சொல்றா. என்ன சொல்ற? கவினு வீட்டை விட்டு போக போறானா? எங்க போக போறானாமா? தெரியல அத்தை, அனுதான் என்கிட்ட சொன்னா. ஏதோ வீட்டை விட்டு 2 பேரும் போக போறாமா பாப்பாவை தூக்கிட்டு. என்னத்த சிரிப்பா இருக்கும் உங்களுக்கு? கவின் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டாரு வீட்டை விட்டு போறதுக்கு. இங்க பாரணும், என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாது. தேவையில்லாம அதை இதை பேசிட்டு இருக்காத. போ உள்ள போய் ஏதாவது சாப்பிடனா சாப்பிடு. பசிச்சா இப்படிதான் எதுக்கு திக்கு தப்பா பேசிட்டு இருப்போம். ஐயோ அத்தை, நான் உண்மையிலே தான் சொல்றேன். கவின் கிட்ட நான் கேட்டுட்டேன், கவின் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நம்ம தனியா இருக்கதான் நல்லதுன்ட்டு அவரும் ஃபீல் பண்றாரு. ப்ளீஸ் அத்தை, எங்க முடிவுல நீங்க எதுவும் குறுக்கிடாதீங்க. நாங்க 2 பேரும் தனியா போயிடுறோம். அனு, சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன்னு பாத்தியோ? உலக்க எடுத்து அடிச்சு போடுவேன். ஒழுங்கா உள்ள போயிடு. இல்ல அத்தை, கவின் சரின்னு சொல்லிட்டாரு. நாங்க 2 பேரும் போக தான் போறோம். எங்க போறீங்க? உங்க வீட்டுக்கா? இல்ல இல்ல, எங்க வீடும் வேணாம் உங்க வீடும் வேணாம்னு சொல்லியாச்சு. நாங்க 2 பேரும் தனியா ஒரு வீட்டுக்கு போக போறோம். ஏன் உனக்கு இது விளையாட்டுத்தனமா இல்ல? சின்ன பிள்ளை காரியமா இது? சும்மா போ, பேசாம உள்ள போ. அதான் அத்தை, அவ சொன்னது என்னால நம்பவே முடியல. கவின் எப்படி அத்தை சரின்னு சொல்லியிருப்பாரு? ஐயோ பூமாரி, இவ கிடக்கா செல்லாட்ட சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. அத்தை, எனக்கு கோவம் வந்துடும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா. வேற ஒண்ணு என்ன செய்ய சொல்ற? எப்படி பேச சொல்ற? சொல்லித்தரியா எனக்கு? சொல்லித்தா அதே மாதிரியே பேசுறேன். இங்க பாருங்க அத்தை, நானும் கவினும் முடிவு எடுத்தாச்சு வீட்டை விட்டு போறோன்ட்டு. நீங்க இதுல குறுக்க நிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் அந்த வீட்டுல இருந்துட்டு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து தந்துட்டே இருக்கணுமோ? எங்க லைஃப் நாங்க எப்ப வாழ்றதா? அப்படியா? உன் லைஃப் இப்ப வாழாம அடுத்தவங்க லைஃபையா வாழ்ந்துகிட்டு இருக்க? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நூ காலையிலே? ஓ, என் வேதனை உங்களுக்கு காமெடியா தெரியுதோ? நாங்க போகதான் அத்தை போறோம். சும்மா ஏதாவது சொல்லி சொல்லி எங்களை நிப்பாட்டி வச்சிடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. கவின் வந்தானா கூட்டிட்டு போய்க்கோ, சரியா? கவின் வரலன்னு வை, இனிமே நீ இந்த பேச்சை என்கிட்ட பேசக்கூடாது. சரி, இதே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். கவின் மட்டும் வந்தாருன்னு வைங்க, எங்க 2 பேரும் நீங்க விட்டுறணும். இனிமே இந்த பேச்சை நீங்க எங்ககிட்ட பேசக்கூடாது, புரியுதா? ஓகே தான். இங்க பாரணும், கவினை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், சரியா? அருணாச்சும் என்கிட்ட கோவப்பட்டு வெளியே போனது உண்டு. ஆனா கவின் அந்த மாதிரி ஒரு நாள் கூட செய்ய மாட்டான். என்கிட்ட லேசா கூட அவன் கோவப்பட மாட்டான். என் மேல அவ்வளோ உயிர் வச்சிருக்கான். என்னை விட்டுட்டு அவன் உன் கூட தனியா வர போறானா? கவின் ஓகே சொல்லிட்டாரு. நீங்க கவின் கிட்ட வேணா பேசிக்கோங்க. ஓ அப்படியா? சரி, கவின் வந்து என்கிட்ட பேசட்டும், சரியா? கவினுக்கு நான் தானே அம்மா. கவின் ஒன்று எனக்கு அம்மா இல்லையே. அது உங்க இஷ்டம், யார் யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கோங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க போறதுக்கு கவின் ஓகேன்ட்டாரு. சரி அனு, ரொம்ப ஓவரா பேசாத. நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சியோ? ஐயோ அத்தை, நீங்க அழுதானே இதான் எங்களுக்கு முடிவு. அப்புறம் அத்தை, இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல, நாங்க வீட்டை விட்டு போகலே இப்படியே சிரிச்சிட்டு இருங்க, சரியா? தேவையில்லாம அழுதுறாதீங்க. அப்புறம் சிம்பதி கிரியேட் ஆகி அவர் இங்கே இருந்துட போறாரு. ஓ, அது வரை வந்துட்டேன். சரி சரி. என்ன நம்பாத மாதிரியே பேசுறாங்க. கவின் தான் நம்ம கிட்ட ஓகேன்ட்டார்ல. இவங்க இருக்காங்க. எப்படினாலும் கவின் என் கூட வரையில இவங்க நம்பிதான் ஆவாங்க. அப்போ போய் சொல்லுவாங்களா நம்ப முடியாதுன்ட்டு? கவின் என்கிட்ட சரின்னு தான் சொன்னாரு, வீடு விட்டு போயிடலான்னு தான் சொன்னாரு. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க போல. இந்த அனு என்ன பேசுறா? வீட்டை விட்டு போறேன்ட்டு கவின் சொன்னானா? கவின் எதுக்கு அப்படி சொல்ல போறான்? ஏதாவது கவினை டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்க. அதான் கவின் அப்படி பதில் சொல்லியிருக்கான். இல்லைன்னா என் பையன் அப்படி சொல்ல போறானா? வரட்டும், என்ன பேச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் இருக்கு இந்த அணுக்கு. இந்த அணு ஏன் அத்தைக்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? வீட்டை விட்டு போறோம் அப்படி இப்படின்னுட்டு லூசு தரமா இருக்கு இவ பேசுறத பார்த்தோம்னா. அருணாச்சும் கோவமாச்சும் படுவாரு. கவின் அவங்க அம்மா கிட்ட கோவப்பட்டது கூட கிடையாது. அப்புறம் எப்படி வீட்டை விட்டு போவாரு? ரீல் விடுறதுக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு இந்த அணுக்கு.